السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி சபை ரொம்ப நெருக்கமா இருக்கு. கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா தூங்க சாதிக்கலாம், பிரச்சனை. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்தில் ஜனாசாவோடு நாம் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்னென்ன, நாம் எப்படி அந்த ஜனாசாவோடு செல்ல வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நாம் எடுத்து கூறினோம். அதன் தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு நாம் ஜனாசாவோடு செல்லும் போது மிகவும் மிகவும் அமைதியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால், சுஃபியான் இப்னு உமைனா என்கின்ற தாபியிடத்திலே கேட்கப்படுகின்றது. அவர்கள் சொல்கிறார்கள்: அன்சுகூதி ஃபில் ஜனாஸதி வமாதா யஜிபு பிஹி. அவர்கள் சொல்கிறார்கள், ஜனாஸாவோடு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அமைதியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் மக்கள் எல்லாம் வஹஷஅத்துல் அஸ்வாது லிர்ரஹ்மான் ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் மக்கள் எல்லாம் சத்தமிடாமல் நிசப்தமாக எப்படி அவர்கள் அமைதியாக நிற்பார்களோ, ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, அவர்களுடைய அந்த காலடி சத்தத்தை தவிர வேறு எதுவும் கேட்காது என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அதை போன்று அமைதியாக செல்ல வேண்டும் என்று சுஃபியான் இப்னு உமைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள்: பலகனா அன் அபூ தர்தா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி எங்களுக்கு கிடைத்தது. நபர இலா ரஜுலின் யதஹகு ஃபீ ஜனாஸத்தின்,
வருகின்றாயே, உனக்கு அல்லாஹ்வை குறித்த ஒரு அச்சம் இல்லையா? மரணத்தை குறித்த ஒரு பயம் இல்லையா? இப்படி சிரித்துக் கொண்டு வருவதற்கு என்ன காரணம் என்று கடித்து பேசிய அந்த சம்பவம் எங்களுக்கு கிடைத்தது என்று கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய எல்லா அல்லாஹ்வின் நபியார்களே, நம்முடைய சலஃபுகள், நம்முடைய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள் ஜனாசா வீட்டிலும் சரி, ஜனாசாவோடு நடந்து வருகின்ற போதும் சரி, மிகவும் அமைதியாக இருக்கின்றார்கள். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அமைதி என்று சொன்னால், ஒரு ஜனாசா வீட்டிற்கு செல்லும் போது அங்கே மரணப்பட்டவருடைய உறவினர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லோரும் அமைதியாக நிசப்தமாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது ஜனாசாவுக்கு பின்னாலே குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரணம் என்னவென்றால், அமைதியாக வரும்போது மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டே வருவார்கள், அதனாலதான் நாம் என்ன செய்கிறோம், குர்ஆன் ஓதுகின்றோம் என்று ஒரு காரணத்தை எடுத்து வைக்கின்றனர். ஜும்மாவுடைய அந்த தொழுகையை குறித்து நாம் பல ஹதீஸ்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஜும்மாவில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது பேசாத என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவனுடைய ஜும்மாவும் பாத்திலாகிவிடும். இது ஹதீஸ். அவ இதுல யாராவது இப்படி கியாஸ் எடுப்பாங்களா, சட்டம் எடுப்பாங்களா? மக்கள் எல்லாம் ஜும்மாவில் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு சுத்துவா புரியாதனால குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கலாம், அப்படி யாராவது சட்டம் எடுப்பார்களா? எடுக்க மாட்டாங்க. அவ ஜும்மாவில் எப்படி அமைதியாக இருப்போமோ அதே போன்றுதான் ஜனாசா வீட்டிற்கு செல்லும் போதும் ஜனாசாவை பின்தொடரும் போதும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசாவை கொண்டு செல்லும் போது நாம் எப்படி நடக்க வேண்டும், எங்கு நடக்க வேண்டும்? ஜனாசாவுக்கு முன்பாக நடக்க அனுமதி இருக்கின்றதா, அல்லது வலது பக்கம், இடது பக்கம், அல்லது பின்னால் வருவதற்கு தான் அனுமதி இருக்கின்றதா என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாஸாவை நீங்கள் விரைவாக கொண்டு செல்லுங்கள். ஃபைத்தகும் சாலிஹத்துன், அந்த ஜனாஸா ஒரு நல்ல ஜனாஸாவாக இருந்தால் ஃபஹைருன் துகத்திமுனஹா, ஒரு நல்ல ஒரு ஆன்மாவை நீங்கள் முற்படுத்துகின்றீர்கள். வைத்தகும் கைர தாலிக, அது ஒரு கெட்ட ஜனாஸாவாக இருந்தால் ஃபஷர்ருன் தபஊனஹு அன் ரிகாபிக்கும், அந்த கெட்ட ஆன்மாவை உங்களுடைய தோளில் இருந்து பிடரிலிருந்து நீங்கள் இறக்கி வைத்து விடுகின்றீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசாவை வேகமாக கொண்டு செல்ல வேண்டும். இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜாதுல் மஆத் என்கிற புத்தகத்திலே சொல்கிறார்கள், ஏன் இப்படி ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்ல வேண்டும், ஏன் மெதுவாக கொண்டு செல்ல கூடாது என்று சொன்னால், மெதுவாக கொண்டு செல்வது, அதாவது அடி எடுத்து மெதுவாக கொண்டு செல்வது என்பது மக்ரூஹத்துன் முஹாலிஃபத்துன் லிசுன்னா, அது வெறுக்கப்பட்ட ஒரு காரியம், சுன்னாவுக்கு எதிரான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, யூத நசாராக்களுக்கு ஒப்பான ஒரு காரியம் என்று இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஜனாசாவுக்கு முன்பாக, பின்பாக, வலது பக்கமாக, இடது பக்கமாக செல்வதற்கும் நமக்கு அனுமதி இருக்கின்றது. யஜூசுல் மஷி அமாமஹா வ கல்ஃபஹா வ அன் யமீனிஹா வ யஸாரிஹா அலா அன் யகூன கரீபன் மின்ஹா இல்லா ராக்கிப், வாகனத்திலே வரக்கூடிய மனிதனை தவிர நடந்து செல்லக்கூடியவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு முன்னால் செல்லலாம், பின்னால் செல்லலாம், ஜனாசாவின் வலது பக்கமாக செல்லலாம், ஜனாசாவின் இடது பக்கமாக செல்லலாம். அதே போன்று இந்த வாகனத்தில் வரக்கூடியவர்களை தவிர, இதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், நபிகள் நாயகம்
சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதுதான் மிகவும் அஃதலானது, சிறந்தது. இந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செயலை நாம் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசாவுக்கு பின்பாக நடந்து வருகின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலு மினல் மஷி அமாமஹா கஃபத்லி ஸலாத்து ரஜுலி ஃபீ ஜமாஅத்தின் அலா ஸலாத்திஹி ஃபர்தா. இந்த ஜனாசாவுக்கு பின்பாக நடந்து வருவது எந்த அளவுக்கு உரிய சிறப்பு என்று சொன்னால், ஒரு மனிதன் தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுதால் எந்த அளவுக்கு அது நன்மையோ அதை போன்றுதான் ஜனாசாவுக்கு முன்பாக செல்வதை விட பின்பாக வருவதுதான் சிறந்தது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றனர். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசாவை பின்தொடர்ந்து வருவதுதான் சிறந்தது. ஒருவேளை முன்னால் சென்று விட்டால் குற்றமாகாது. இதையும் அதே நேரத்தில் ஜனாசாவுக்கு மிகவும் அருகில் செல்ல வேண்டும் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். வாகனத்தில் வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? பின்னால் தான் வர வேண்டும். வாகனத்தில் வரக்கூடியவர்கள் ஜனாசாவுக்கு முன்பாக செல்லக்கூடாது, பின்னால் தான் வர வேண்டும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வாகனத்தில் வருவது சிறந்ததா அல்லது ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து வருவது சிறந்ததா? வாகனத்தில் வருவது சிறந்ததா அல்லது ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து வருவது சிறந்ததா என்று சொன்னால், நடந்து வருவதில் தான் சிறப்பு இருக்கிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி அபூதாவுதிலே 3179வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. உத்திய பிதாபத்தி வஹுவ மஅ ஜனாஸதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிருகம், அதாவது ஒரு அந்த காலகட்டத்தில் குதிரையாக இருக்கலாம் அல்லது ஒட்டகமாக இருக்கலாம் அல்லது கழுதையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு மிருகம், பயணம் செய்கின்ற ஒரு மிருகம் கொண்டு வரப்பட்டது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வான் ஜனாஸாவோடு இருக்கிறார்கள். ஃபஅபா அன் யர்கபஹா. ஜனாஸா இருக்கும்போது, ஜனாஸாவை பின்தொடர்ந்து வரும்போது அந்த வாகனத்திலே ஏறி பயணம் செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? ஃபரகிப, அவர்கள் பேசுகிறார்கள். ஃபஅபா அன் யர்கபஹா ஃபலம்மா ஐன்ஸரஃப, ஜனாஸாவை அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது உத்திய பிதாபத்தி, அதை போன்று ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. ஃபரகிப, அதிலே பயணம் செய்து வந்தார்கள். ஃபகீல லஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, முதல்ல ஒரு வாகனத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், ஆனால் நீங்கள் அதிலே ஏறி பயணம் செய்ய மறுத்து விட்டீர்கள். பிறகு அதே வாகனத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத கானத் தம்ஷி ஃபலம் அகுன் லிஅர்கப வஹும் யம்ஷூன. மலக்குமார்கள் இந்த ஜனாஸாவை என்ன செய்கிறார்கள்? பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடந்து வரும்போது நான் வாகனத்திலே வருவதை விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாஸாவை கொண்டு போகும்போது மனிதர்கள் மட்டும் அங்கே செல்வதில்லை, ஜனாஸாவை பின்தொடர்வதில்லை, அந்த ஜனாஸாவோடு மலக்குமார்களும் செல்கிறார்கள். மலக்குமார்களும் அந்த ஜனாஸாவோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குமார்கள் நடந்து வரும்போது நான் வாகனத்தில் வருவதை நான் செய்யவில்லை, விரும்பவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பிறகு சொல்றாங்க, ஃபலமக்கும் லிஅர்கப வஹும் யம்ஷூன ஃபலம்மா தஹரு ரகிப்து. இந்த செய்தி சுனன் அபூ தாவூதில் இடம்பெறுகிறது. 3129வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானவர்கள் அந்த ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டவுடன் சென்று விட்டார்கள், அதனால நான் என்ன செஞ்சேன்? வாகனத்தில் ஏறி வந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜனாஸா செல்லும் போது, ஜனாஸாவுக்கு பின்னால் தொடர்ந்து நாம் பின்பற்றி செல்லும் போது வாகனத்தில் வருவதை விட, வாகனத்தில் செல்வதை விட நடந்து செல்வதுதான் அஃதல், சிறந்தது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரங்களில் ஜனாஸாவுக்கு முன்னாலும் நடந்து சென்றிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் செய்கிறோம், பார்க்கிறோம். அன்சார் பின் அபீஹி அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது, அபூபக்கர் உமர் யம்ஷூன அமாமல் ஜனாஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாஸாவுக்கு முன்னாலும் சென்றிருக்கிறார்கள். அஃதல் பின்னால் வருவதுதான் சில நேரங்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்ப ஜனாஸாவை நாம் கொண்டு செல்லும் போது அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த மையவாடி தூரமான இடமாக இருக்கின்றது. அப்படியானால் எப்படி நாம் அந்த ஜனாஸாவை கொண்டு செல்ல முடியும்? அது நமக்கு சிரமமாக இருக்கும் என்று சொன்னால்,
போகும்போது சுமந்து செல்ல வேண்டும். இதை நாம் செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ஜனாசாவை சில யூதர்கள், நசாராக்கள், மாற்று மத மக்கள் எப்படி கொண்டு போவார்கள் என்று சொன்னால், அதற்கு பிரத்யேகமாக என்ன செய்வாங்க, ஒரு வண்டியை அலங்காரம் செய்து அதுல பூவெல்லாம் போட்டு அதை மிகவும் ஜோடிச்சு அந்த ஜனாசாவை வச்சு என்ன செய்வாங்க, ஊர்வலமாக கொண்டு செல்வார்கள். இப்படி முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது, கொண்டு செல்லக்கூடாது. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வாடகைக்கு வண்டி பிடிப்பது என்றால் அது எல்லாருக்கும் என்ன செய்யாது, இந்த அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களை எடுப்பதற்கு வாடகைக்கு எடுப்பதுங்கிறது ஏழைகளுக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். ஒன்று, மார்க்கத்தில் இது என்ன இல்லை, அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. காரணம், வண்டியில் கொண்டு செல்லும் போது ஏற்படுகின்ற அந்த உணர்வு இருக்கின்றது. அதை விட நாம் நம்முடைய தோளிலே சுமந்து அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லும் போதுதான் நமக்கு அந்த உணர்வு ஏற்படும். ஒரு மறுமையை குறித்த, மரணத்தை குறித்த ஒரு அச்சம் என்ன செய்யும், அப்போதுதான் அதிகமாக நமக்கு ஏற்படும். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெளியேற்றக்கூடியவர்களே, இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது இருக்கின்றது, அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு இபாதத். சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் அதிகமாக போட்டி போட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்கிறார்கள் தோழர்களிடத்துல, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய தினத்தில் உங்களில் யார் நோன்பாளியாக இருந்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது, கால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இன்றைக்கு நோன்பாளி. அடுத்ததாக கேட்கிறார்கள், கால மன் ஆட மின்குமுல் மரீதா, இன்றைய தினத்திலே யார் நோயாளியை நலம் விசாரித்தார்கள் என்று கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கால நான் நோயாளியை நலம் விசாரித்தேன். பின்பு கேட்கிறார்கள், மன் ஷஹீத மின்குமுல் யௌம ஜனாஸா, ஜனாஸாவிலே இன்றைக்கு உங்களில் யார் பங்கெடுத்தவர்கள் என்று கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஜனாஸாவிலே பங்கெடுத்திருக்கின்றேன். அடுத்து கேட்கிறார்கள், மன் அத்அமல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார் என்று கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஏழைக்கு உணவு கொடுத்திருக்கின்றேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா இஜ்தமஅத் ஹாதிஹில் ஃபிஸால் ஃபீ ரஜுலின் ஃபீ யௌமி இல்லா தஹலல் ஜன்னah, இப்படி இந்த அனைத்து அமல்களையும் ஒரு நாளில் ஒரு மனிதன் செய்யும் போது நிச்சயமாக அவன் சுவனத்திலே நுழைவிக்கப்படுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால ஜனாசாவிலே பங்கெடுப்பது என்பது அது ஒரு இபாதத்தாக சஹாபாக்கள் கருதினார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெளியேற்றக்கூடியவர்களே, ஜனாசா செல்லும் போது எழுந்து நிற்பது, ஜனாசா செல்லும் போது எழுந்து நிற்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்திருக்கிறார்களா என்று சொன்னால் இது சம்பந்தமாக சில ஹதீஸ்கள் வருகின்றன. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஹ்மதுல 1106வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அன் அலி காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஜனாஸதி, ஒரு ஜனாஸா கொண்டு செல்லப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். ஃபகும்னா, நாங்களும் எழுந்து நின்றோம். தும்ம ஜலஸ ஃபஜலஸ்னா, பின்பு அவர்கள் அமர்ந்தார்கள், நாங்களும் அமர்ந்தோம். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இப்னு ஹிப்பானிலே 327வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், யகுர்னா பில் கியாமி ஃபி ஜனாஸதி, ஜனாஸாவை கொண்டு செல்லும் போது எழுந்து நிற்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். தும்ம ஜலஸ, பிறகு அவர்கள் அமர்ந்தார்கள். பஅத தாலிக வஅமுர் பில் ஜுலூஸ், பிறகு எங்களை அமரும்படி கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது. சில கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா கொண்டு செல்லப்படும் போது எழும்பாமலும் இருந்திருக்கிறார்கள். இரண்டு மாறியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இதுல மிகவும் சரியான விதி என்று சொன்னால், ஏன் இப்படி இரண்டு முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள்? ஒரு முறை ஜனாஸா கொண்டு செல்லப்படும் போது எழுந்து நின்றிருக்கிறார்கள், இன்னொரு முறை ஜனாஸா கொண்டு செல்லும் போது அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி ரெண்டு மாதிரியும் செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ராஜிஹான கருத்து, அன்னல் இன்சான இதா மதத் பிஹி ஜனாஸா, ஒரு மனிதன் அருகிலே ஜனாஸா கொண்டு செல்லப்படும் போது காவலாக அவன் அதுக்காக எழுந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரிழந்தாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுந்து நிற்பதற்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள், இப்படி செய்வதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சும்ம தரக்கஹு, பின்பு இதை விட்டுவிட்டார்கள். இப்படி இரண்டு விதமாக வரும்போது ஒரு ஜம் பைன ஃபஅலிஹி வ தரக்கிஹி, விட்டதையும் செய்ததையும்
கூறும்போது அன்னத்தியா லைஸ பிவாஜிப், இப்படி எழுந்து நிற்பது என்பது வாஜிபான ஒரு விஷயம் அல்ல. என்ன செய்யலாம்? எழுந்து நிற்கவும் செய்யலாம், எழுந்து நிற்காமலும் இருக்கலாம், அமர்ந்தும் இருக்கலாம் என்ற ஒரு செய்தியை நாம் செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, கண்டிப்பாக ஒரு ஜனாசா செல்லும் போது எழுந்து நின்றுதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவையில்லை, வாஜிப் இல்லை. ஆனால் எழுந்து நிற்கிறதுலே குற்றம் இல்லை, இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ஐஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதிசியா அப்படிங்கிற ஒரு இடம், காதிசியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஜனாசா, முஸ்லிம் அல்லாத ஒரு யூதருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. இப்படி ஒரு முஸ்லிம் அல்லாதவருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது இந்த இரண்டு நபித்தோழர்களும் எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நின்ற உடனேயே அந்த மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க, எதற்காக ஒரு மாற்று மத ஜனாசாவுக்காக ஏன் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு விமர்சனம் செய்யும் போது இந்த இரண்டு நபித்தோழர்களும் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது அவர்கள் எழுந்து நின்றார்கள். அப்போது நாங்கள் கேட்டோம், யூதருடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நீங்கள் எழுந்து நிற்க வேண்டுமா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அலைஸத் நஃப்ஸா, அது ஒரு மனிதன் இல்லையா, ஒரு மனித ஆத்மா இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? யூதருடைய ஜனாசாவாக இருந்தாலும் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இல்லையா? மனிதாபிமானத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஆத்மா மரணித்து விட்டது, இந்த மறுமை வாழ்க்கையில் இந்த ஆத்மாவுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ என்பதை நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எழுந்து நின்றதை நாம் செய்கிறோம், ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில ஒரு மாற்று மதத்தினுடைய ஜனாசா சென்றால் எழுந்து நிற்கலாம் என்று சொன்னால் எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்காமல் அமரவும் என்னது உட்கார்ந்து இருக்கவும் அனுமதி இருக்கின்றது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இருக்கிறவர்களே, ஜனாசாவை சுமந்தவர்கள், ஜனாசாவை சுமந்தவர்கள், அதே போன்று ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள், இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இதுவும் வாஜிப் அல்ல, செய்தால் நன்மை, செய்யவில்லை என்றால் குற்றமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி அபூ தாவூதுல 3163வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மன் கஸ்ஸரல் மையித, யார் மையித்தை குளிப்பாட்டுகிறார்களோ, யார் மையித்தை குளிப்பாட்டுகிறார்களோ ஃபல்யக்தஸில், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குளித்துக் கொள்ளட்டும். வமன் ஹமலஹு, யார் அந்த மையித்தை சுமந்து செல்கிறார்களோ ஃபல்யத்தவல்லா, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வுது செய்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் ஏற்கக்கூடிய அல்லாஹ்வினுடையவர்களே, மையத்தை குளிப்பாட்டக்கூடியவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்? குளித்துக் கொள்ளலாம். கண்டிப்பா குளிக்கணுமா என்று சொன்னால் தேவையில்லை. அதை வாஜிப் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக செய்யவில்லை, வலியுறுத்தவில்லை. அதே போன்று ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் அவர்கள் வுது செய்து கொள்ளலாம். இதுவும் வாஜிபா என்று சொன்னால் வாஜிப் கிடையாது, அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜனாசாவை பார்ப்பதற்காக மாற்று மத நண்பர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? சில நேரங்களில் முஸ்லிம்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். இப்படி வரும்போது மலர்வளை வைப்பது, பொன்னாடைகளை விரிப்பது, இவை அனைத்தையும் என்ன செய்து விட வேண்டும்? தவிர்த்து விட வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற எந்த செய்திகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? மரணித்திருக்கிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாம் இருக்கத்தான் செஞ்சாங்க. அவர்களுக்கு யாரும் மரியாதை செய்யவும் இல்லை. இப்படி மரியாதை செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இல்லை. அதனால இப்படி பொன்னாடை பொருத்துவது, மாலை அணிவிப்பது, இவற்றை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பல இடங்களில் நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இந்த மாதிரி மாற்று மத நண்பர்களோடு அவர்களுடைய வீடுகளுக்கு அருகிலே நாம் வசிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? அவர்களுடைய கலாச்சாரத்தை என்ன செய்வார்கள்? நம்முடைய வீடுகள்ல செய்வாங்க. அதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும்? அழகான முறையில சொல்லிடணும், இதெல்லாம் எங்களுடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு இப்படி எல்லாம் செய்வதை எங்களுடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை, எங்களுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை என்று அழகான முறையிலே நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லிவிட வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, சில ஊர்வலங்கள், மரண ஊர்வலங்கள் நடக்கும்போது நம்முடைய நாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, பந்தனம் கடையடைப்பு நடத்துவாங்க. வாகனங்கள் ஓடாது. எந்த தெரு வழியாக, எந்த சாலை வழியாக ஒரு ஊர்வலம், ஒரு அரசியல்
இந்த மாதிரியான செயல்களுக்கும் இஸ்லாத்தில் என்ன இல்லை, அனுமதி இல்லை. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு சஹாபாக்கள் யாரும் என்ன செய்யல, கடையடைப்பு என்ன செய்யல, பந்து நடத்தல. ஆனால் இந்த கலாச்சாரம் என்பது அப்படி பரவி முஸ்லிம்களிடத்தில் ஊடுருவி விட்டது பார்க்கிறோம். முஸ்லிம்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் தலைவர் மரணித்து விட்டால் என்ன செய்யறாங்க, உடனே எல்லாரும் கடை அடைக்கணும், கருப்பு கொடி காட்டணும், துக்கம் அனுஷ்டிக்கணும் என்பதை போல என்ன செய்கின்றார்கள். இது தவறு, முற்றிலும் தவறானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு காண்பித்து தரவே இல்லை. ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டில் லா வரர வராத அவன் தனக்கும் தீங்கிழைக்க கூடாது, பிறருக்கும் தீங்கிழைக்க கூடாது. கடையடைப்பு நடத்துவதன் மூலமாக என்ன ஆகும், அன்றாட மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது. அதே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக ஊர்வலங்கள் நடத்தப்படும் போது, ஜனாசா ஊர்வலங்கள் நடத்தப்படும் போது அதுவும் மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இவற்றை எல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போது நாம் ஜனாசாவை கொண்டு சென்று விட்டோம். ஜனாசாவை கொண்டு சென்று தொழுவதற்காக என்ன செய்கின்றோம், ஆயத்தமாகிவிட்டோம். இப்படி தொழுவதற்காக ஆயத்தமாகும் போது இந்த தொழுகை, ஜனாசாவுடைய தொழுகை, இதை மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஸலாத்து அலல் மய்யித் அல் முஸ்லிம், ஸலாத்து அலல் மய்யித் முஸ்லிம் ஃபர்து கிஃபாயா. இது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஃபர்து கிஃபாயா என்று சொல்கிறார்கள். ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால், இந்த ஜனாசா தொழுகையை அந்த சமூகத்திலே, அந்த பகுதியிலே யாராவது ஒருவராவது குறைந்தபட்சம் நிறைவேற்றியாக வேண்டும். அப்படி ஒருவருமே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அனைவர்கள் மீதும் இது குற்றமாகும். அதே நேரத்தில் அவர்களில் சிலர் இதை நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொன்னால் கடமை நீங்கி விடுகின்றது. இதுதான் எனது ஃபர்து கிஃபாயா. அந்த அடிப்படையில் இந்த ஜனாசா தொழுகையில் அதிகமான மக்கள் என்ன செய்ய வேண்டும், பங்கெடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெளியேற்றக்கூடியவர்களே, திடீரென்று ஏதோ ஒரு விபத்து அல்லது நிறைய அதிகமான ஜனாசா ஒரே நேரத்தில் வைக்கப்படுகின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் என்ன செய்ய வேண்டிய தனித்தனியாக தொழுகை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஜனாசாவிற்கும் தனித்தனியாக தொழுகை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஜனாசாவுக்கும் சேர்த்து ஒரே தொழுகையாக தொழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது. இதனுடைய ஆதாரங்களை என்ன செய்வோம், பின்னால் வருகின்ற வகுப்புகளிலே நாம் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவோம். அடுத்ததாக நினைத்துக்குரியவர்களே, இப்ப ஜனாசா, அதிகமான ஜனாசாவுல ஆண்களுடைய ஜனாசாவும் பெண்களுடைய ஜனாசா, ஆண்களுடைய ஜனாசாவும் பெண்களுடைய ஜனாசாவும் இருக்கின்றது என்று சொன்னால், ஆண்களுடைய ஜனாசாவை இமாமுக்கு அருகிலே முற்படுத்த வேண்டும், பெண்களுடைய ஜனாசாவை இமாமை விட்டு தூரப்படுத்த வேண்டும். இதை நாம் என்ன செய்யணும், கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆண்களுடைய ஜனாசாவை என்ன செய்ய வேண்டும், இமாமுக்கு அருகிலே கொண்டு வர வேண்டும். பெண்களுடைய ஜனாசாவை கிபிலாவுக்கு அருகிலே கொண்டு செல்ல வேண்டும். இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இந்த ஜனாசா தொழுகை எங்கு வைத்து நடத்தப்பட வேண்டும்? ஏன்னா நம்முடைய ஊர்களில் என்ன செய்வாங்கன்னா வெளிப்பள்ளியில தான் வச்சு நடத்துவாங்க. பள்ளிவாசல்ல வெளிப்பள்ளியாக இருக்கின்றதோ அதுல வச்சு என்ன செய்வாங்க, ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. பள்ளிக்குள், குறிப்பாக ஹனஃபி மذஹபை பின்பற்றக்கூடிய பள்ளிவாசல்கள்ல ஜனாசா தொழுகை பள்ளிவாசலுக்கு உள்ளார வச்சு என்ன செய்ய மாட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பள்ளிவாசலுக்கு உள்ளால் வைத்து என்ன செய்திருக்கிறார்கள், ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பொதுவான மிகப்பெரிய மைதானங்கள், இது போன்ற பெரிய மைதானங்களிலும் என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை நடத்தலாம். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. மாஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் இப்னு பைதா இல்லா ஃபீ ஜௌஃபில் மஸ்ஜித். சுஹைல் இப்னு பைதா என்கின்ற ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜௌஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு உள்ளே வைத்து அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்று முஸ்லிமிலே ஒரு செய்தி இடம்பெறுகின்றது. அந்த அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு உள்ளால், அதாவது கிப்லா இருக்கின்றது என்று சொன்னால் இமாம் இருக்கின்ற அந்த இடத்துக்கு ஃப்ரண்டில் என்ன செய்யலாம், ஜனாசாவை வைத்து தாராளமாக ஜனாசா தொழுகை நடத்தலாம். வெளிப்பள்ளியில தான் ஜனாசா தொழுகை நடத்தணும், உள்பள்ளியில தொழக்கூடாது என்ற ஒரு சட்டம் கிடையாது. ஹனஃபி மذஹபை சார்ந்தவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், ஹனஃபி மذஹப்ல இந்த ஜனாசா என்பது அது அசுத்தமானது கருதுகின்றார்கள். ஜனாசா என்பது அது அசுத்தமானது, அதனால அசுத்தத்தை என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்ல உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை என்ன செய்கின்றார்கள், அதை வெளிப்படையோடு நிறுத்திக் கொள்கின்றார்கள் அல்லது அதற்கு தனியாக இடைவெளியை தொலை வைக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறானது. கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு உள்ளாலே அனுமதிக்கலாம்.
ஹதீஸிலே வருகின்ற ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததாக வெளியேற்றக்கூடியவர்களே, இந்த ஜனாசா தொழுகை பங்கெடுப்பதன் மூலமாக, ஒரு ஜனாசாவிலே மக்கள் பங்கு பெறுவதன் மூலமாக எவ்வளவு நன்மைகளை அந்த ஜனாசா அழைத்து கொள்கிறது என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மின் மய்யித்தின் யுஸல்லி அலைஹி உம்மத்துன் மினல் முஸ்லிமீன யபுலுகூன மிஅத்தன் குல்லுஹும் யஸ்ஃபஊன லஹு இல்லா ஷுஃபிஉ ஃபீஹிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு உம்மத், மா மின் மய்யித்தின் யுஸல்லி அலைஹி உம்மா, ஒரு சமூகம் ஒரு மையத்தின் மீது தொழுகை நடத்துகின்றது. யபுலுகூன மிஅ, அந்த எண்ணிக்கை 100 நபர்கள் ஒரு மையத்துக்காக ஜனாசா தொழுகை நடத்துகின்றார்கள் என்று சொன்னால், யஷ்ஃபஊன லஹு, அந்த ஜனாசாவுக்காக ஷஃபாஅத், பரிந்துரை செய்கின்றார்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ கபீரினா வ ஸகீரினா வ ذكرنا வ உன்சானா, அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபத்வஃபி அலல் ஈமான், அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வ லா துஃப்தின்னா பஅதஹு என்று பிரார்த்தனை செய்யும் போது, இந்த பிரார்த்தனை இருப்பதை வெளியேற்றக்கூடியவர்களே, 100 மனிதர்கள் ஒரு ஜனாசாவுக்காக இப்படி பிரார்த்தனை செய்யும் போது, யா அல்லாஹ் இந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு, இந்த ஜனாசாவுக்கு கபரை விசாலப்படுத்தி கொடு என்றெல்லாம் மனமுருகி பிரார்த்தனை செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா ஷுஃபிஉ ஃபீஹிம், அந்த ஜனாசாவுடைய அந்த மக்களுடைய ஷஃபாஅத், பரிந்துரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால நம்முடைய ஊர்களில் நாம் ஜனாசா வீட்டுக்கு போய் சில மக்கள் என்ன செய்வாங்க, முகத்தை மட்டும் திறந்து பார்த்துட்டு என்ன செய்வாங்க, கண்காட்சி மாதிரி பார்த்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஜனாசாவை பின்தொடர வேண்டும், ஜனாசாவுடைய தொழுகையிலே என்ன செய்ய வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். அதே போன்று இந்த ஜனாசாவுடைய தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய குவாலிட்டி, அவர்கள் எப்படி தரம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்கள் பங்கெடுக்க வேண்டும். அதான் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத மனிதர்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ளும் போது அல்லாஹ் அந்த மக்களுடைய ஷஃபாஅத்தை, அவன் பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் ரஜுலின் முஸ்லிமின் யமூது ஃபயகூமு அலா ஜனாஸத்திஹி 40 ரஜுலன். 40 மனிதர்கள், ஒரு ஹதீஸ்ல 100 மனிதர்கள், குறைந்தபட்சம் 40 மனிதர்கள் ஒரு ஜனாசாவிலே அந்த ஒரு ஜனாசாவுடைய தொழுகைக்காக நின்று தொழும்போது அந்த மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும், லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத மனிதர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இல்லா ஷஃபஅஹுல்லாஹு ஃபீஹி, அந்த ஜனாசாவுடைய விஷயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜனாசாவுக்காக இந்த மனிதர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றார், பரிந்துரையை ஏற்றுக்கொள்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஜனாசா தொழுகை சம்பந்தமான சில செய்திகள் என்ன இருக்கின்றது, மீதம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய நாட்களில் என்ன செய்வோம், நாம் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வோம். இந்த வகுப்பிலே நாம் அறிந்து கொண்ட விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஜனாசாவுக்கு பின்னால் நடந்து செல்லும் போது நாம் மிகவும் அமைதியாக செல்ல வேண்டும். அதே போன்று ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதுதான் சிறந்தது. வாகனத்தில் செல்லக்கூடாது, வாகனத்தில் செல்வதை விட நடந்து செல்வதுதான் சிறந்தது. ஒரு கட்டத்தில் ஜனாசாவுக்கு முன்பாகவோ பின்பாகவோ வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ செல்வதிலும் குற்றமில்லை. அதே போன்று ஜனாசா செல்லும் போது ஜனாசாவுக்காக நாம் எழுந்து நிற்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் எழாமல் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று வாகனத்தில் செல்வதை விட பின்னால் நடந்து செல்வதுதான் சிறந்தது. ஜனாசாவை பங்கெடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை வழங்குகின்றார் என்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள், ஜனாசாவை சுமந்தவர்கள் குறைந்தபட்சம் உது செய்ய வேண்டும். ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள் குறைந்தபட்சம் குளித்துக் கொள்ள வேண்டும். இதுவும் வாஜிப் அல்ல, அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு செய்தி. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இதை நாம் செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ஜனாசா தொழுகை சம்பந்தமான இன்னும் அதிகமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்துச் சொல்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ
அதே போல மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற கட்டங்களில் மிக முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டங்களில் தான் பல சுண்ணாவுக்கு முரணான செயல்கள் நடைபெறும். ஊர்ல திருமண வீடு, பிறந்த வீடு, இது போன்று இறந்த வீடு, இங்குதான் அதிகமான சுண்ணாவுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான விதவிதமான காரியங்கள் நடக்கும். அந்த கட்டத்தில் என்ன செய்யணும்? நாம் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் நாம் ஹக்கில் இருக்கும் போது அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை நாம் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.